வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை நம்ம அரசியல் அரட்டை நிகழ்வு. இந்த முறை என்னன்னா, அண்மை காலத்தில் பெரிய பேசு பொருளாக இருக்கிற பாரதி வர்சஸ் ஈவேரா இந்த தலைப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் கருத்தரங்கு பார்த்துருப்பீங்க. அது தொடர்ச்சியாக தான் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. சரி, அவ்வளோதான் பேசிட்டோமா அப்படின்னா, இன்னும் பேசணும்னு எடுத்தால் ஏகப்பட்டது. இன்னொரு 4 சீசன் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து கண்டென்ட் இருக்குது. நம்ம 40 எபிசோடு அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. சரி, அதனால ஏன் அதை விடணும், பேசிடுவோம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம். வழக்கம் போல என் கூட நம்ம நெற்றிக்கண் வலையொலி மகிழன் அவர்கள், நம்ம நீதி கட்சி சரவணன் அவர்கள். தமிழ் அரசு நல்ல பேர் வச்சிருக்கேன். தமிழ் அரசு இல்லை, நான் தமிழ் அரசுன்னு சொன்னா கூட அவர் நீதி கட்சி சரவணன் தான் எல்லாருக்கும். தமிழரசு கழகத்தினுடைய பேருக்கு முன்னாள். சரி, தமிழரசு சரவணன் என்கின்ற முன்னாள் நீதி கட்சி சரவணன் அவர்கள், வணக்கம். வணக்கம். எல்லாரும் கருத்தரங்க பார்த்துருப்பாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ இன்னும் நிறைய கருத்துக்கள் நம்ம பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் பேச போகிறோம். ஏன் இப்போ கூடுதலாக பேசுறதுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குது, எதனால் இன்னும் இந்த தலைப்பை பற்றி அதிகம் பேசணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் ஆற்றிய அந்த பேருரை, அது வந்து ஒரு வரலாற்று புகழ்மிக்க பேருரை. இதற்கு முன்பு மாப்போசி அவர்கள் ஆற்றிய உரை தான் ரொம்ப பெரிய பேருரைன்னு சொல்லப்பட்டது பாரதியை பற்றி. அதற்கு பிறகுனா இதுதான். அதை வந்து நேரில் காணக்கூடிய அந்த பெரும்பேறு இவர்கள் பெறவில்லை, யாம் பெற்றோம். நான் அதில் வந்துட்டு இருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 3வது வயசில் உட்காந்துருந்தேன். சிறப்பான உரை, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் அந்த உரையிலே குறிப்பிட்டிருப்பார், கடலை அள்ளி கரையில் போடுவதற்கு 1/2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா எப்படி, அது சரி வருமான்ற மாதிரிலாம் கேட்டிருப்பார். உண்மையாகவே அது நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு உரை. அப்போ பாரதியை பற்றி இன்னும் எவ்வளோ பேச வேண்டியிருக்கு, பாரதியை பற்றி எவ்வளோ விவாதிக்க வேண்டியிருக்கு, இதெல்லாமே பேச வேண்டிய ஒன்று தான். பங்கிம் சந்திர சட்டர்ஜி சொன்ன வந்தே மாதரத்திற்கும் பாரதி சொன்ன வந்தே மாதரத்துக்கும் வேறுபாடுகள் உண்டு, ஒப்புமைகளும் உண்டு, ஒற்றுமைகளும் உண்டு. நம்ம அதை பற்றியும் பேசியாகணும். அந்த இடத்துல வந்து ஒரு வினாடி வினா நிகழ்வு நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா சன்னியாசி கழகம் என்கின்ற ஒரு கழகம், அந்த கழகத்தை தான் வைத்து தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வந்தே மாதரம் என்கின்ற பாடலை எழுதினார். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் எழுதியது பாரத தாய் அல்ல, வங்காத்தாய், அதாவது வங்கத்தாய் போட்டி தான். அன்றைய காலகட்டங்களில் ஒரு வந்தே மாதரம் எழுதினார். சன்னியாசி கழகம்னு இவங்க ஒன்று சொல்கிறாங்க. அதற்கு காரணமான வரலாறு என்ன, அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 1770களில் வாரன் ஹேஸ்டிங் வந்து வங்காளத்தினுடைய வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை பெறுறாரு. பெற்றதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய வரி வசூலிக்கக்கூடிய துறவிகளுக்கு அவர் ஒரு சவாலாக அமைகிறார். துறவிகளுக்கும் வாரன் ஹேஸ்டிங்க்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு உரசல் உண்டாகுது. இதனை ஒட்டி இவர்கள் 2 பேருக்கும் இடையில மோதல் வந்து பெருசாக வெடிக்குது. இதில் சன்னியாசிகள்னு சொல்கிறவங்க இந்து மத துறவிகள் மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. சன்னியாசி ஃபக்கீர், இஸ்லாமிய பக்கீர்களும் சன்னியாசிகளும், இந்து சன்னியாசிகளும் சேர்ந்து நடத்திய கழகம் தான் அந்த கழகம். பிற்காலத்தில் அதை தேசியவாதிகள் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக அதை எடுத்துக்கொண்டார்கள். தேசியவாதிகள், நான் சொல்கிறது இந்திய தேசியவாதிகள், இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு இந்து முஸ்லீம்கள் ஒன்றா இருக்கணும்னு சொன்ன தேசியவாதிகள் அதை எடுத்துக்கிட்டாங்க. இந்து தேசியவாதிகள் அதை இந்துக்கான இதாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அனதர் ஒன், பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஒரு இந்துத்துவ தேசியவாதி தான், அதில் எந்த மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. அவர் வந்து கன்ஃபெஷன் ஆஃப் யங் பெங்காலி அப்படின்ற மாதிரி ஒரு இது எழுதியிருக்கார். அதில் பார்த்திங்கன்னா ஒரு இந்து இளைஞர், ஒரு இளைய வங்காளியின் வாக்குமூலம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதில் பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு இந்துத்துவவாதியாக தான் இருக்கிறார், மாற்றுக்கருத்தை கிடையாது. ஆனால் பாரதி சொன்ன வந்தே மாதத்தில் கொஞ்சம் வேறுபாடுகள் உண்டு. அவர் இந்து இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற மாதிரி தான் பேசுகிறேன். அப்போ இது இருந்தால் நம்ம தொடங்க வேண்டியதாக இருக்குது. வந்தே மாதரம் என்பதை பாரதி கண்டதற்கும் பங்கிம் சந்திர சட்டர்ஜி கண்டதற்கும் பெரும் வேறுபாடுகள் உண்டு என்பதுதான் முதல் கட்ட கருத்துன்னு. சிறப்பு. இது வந்து அந்த நிகழ்வோட அந்த தலைப்பை ஒட்டின கருத்தாக சொன்னீங்க. அந்த நிகழ்வில் அண்ணன் சீமான் பேசின பேச்சிலிருந்து பாரதி வர்சஸ் ஈவேரா அப்படிங்கிற அந்த செய்தி தான் பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதை ஒட்டி நிறைய அவங்க கருத்தரங்கெல்லாம் போட, அதெல்லாம் பேச, அதுக்கு நம்ம தரப்பில் ஒரு கருத்தரங்கம் போட்டு பேசன்னு இப்போ இன்னும் அது வந்து தகிச்சுக்கிட்டே தான் இருக்குது அந்த சூழல். அப்போ ஏன் அந்த மாதிரி பேச வேண்டியிருக்கு? பேசுகிற அளவுக்கு ஈவேரா வந்து ஒரு 93-94 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்னு வச்சுக்கோங்க. பாரதி வந்து வெறும் 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறாரு. 39-93 இது எவ்வளோ பெரிய வேறுபாடு. அப்போ அவர் பணிகளோட ஒப்பிட கூட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. அப்போ இந்த ஒப்பீடு சரியா? ஒப்பீட்டில் இன்னும் நம்ம ஏற்கனவே பேசின செய்திகளை தாண்டி செய்திகள் இருக்கா?
நிச்சயமாக இன்னும் பல செய்திகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாரதி வாழ்ந்தது என்னமோ 39 ஆண்டுகள் மட்டும்தான். ஈவேரா அவர்கள் 95 வயதுகள் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. ஒரு நிறைவாழ்வு வாழ்ந்துட்டு தான் போனார். ஆனால் தன்னுடைய அந்த நீண்ட நெடிய வாழ்நாளில் ஈவேரா தமிழை இழித்தும் பழித்தும் பேசிய அளவிற்கு பாரதி பேசியிருக்கிறாரா அப்படின்னா இல்லை. தன்னுடைய அந்த 39 ஆண்டுகால வாழ்வில் பாரதி தமிழை போற்றி பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்பது தான் பாரதியை படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ நான் என்னையே முன் வச்சு இந்த கலந்துரையாடலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாரதி பற்றிய என்னுடைய கருத்தே அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கு முன் பேச்சுக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம். அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கு முன்னாடி நானும் கூட பாரதி மேலே பல கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தேன். இப்போவும் சில விமர்சனங்கள் இருக்குது, அதில் எந்த மாறுபாடும் இல்லை. ஆனால் பாரதியை பற்றி படிக்கும்போது, பாரதி இந்த தமிழுக்கு செய்த தொண்டுகளை பற்றி படிக்கும்போது உண்மையாகவே அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல மதிப்பீடு தான் வந்துச்சு. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. இன்னொன்று, அந்த கருத்தரங்கத்தை பற்றியும் மன்னிக்கணும், அந்த மேடை பேச்சு அண்ணனோட அந்த பேச்சை பற்றியும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும். அண்ணன் அந்த மேடையில் பாரதியாரோட ஒரு பாடலை பாடினார். எல்லாருமே அந்த அரங்கமே அண்ணனோட இணைந்து பாட தொடங்குச்சு. வெள்ளிப்பனி மலை மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா. இதை அண்ணன் பாடினதுக்கு அப்புறம் சரி இந்த பாட்டை முழுசாக கேட்கலாம் அப்படின்னு போய் யூடியூப்ல தேடி பாட்டை கேட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பாட்டோட கமெண்ட் செக்ஷன்ல குறைஞ்சது ஒரு 200-300 கமெண்ட் அண்ணன் சீமானின் பேச்சுக்கு பிறகு வந்தேன், நானும் பார்த்தது, அண்ணன் சீமானின் பேச்சுக்கு பிறகு இந்த பாடலை கேட்க வந்தேன் அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி பாரதியாரை இன்றைக்கு இருக்கின்ற இளம் தலைமுறையினருக்கு அறிமுகம் செய்து வைத்ததில் அண்ணன் சீமானுக்கு பெரும் பங்கு இருக்கு. தமிழ் இசை சங்கத்துல அண்ணன் ஒரு பாட்டு கச்சேரி நடத்திட்டாருங்கிறது தான் உண்மை. உண்மையாக சொன்னால் அவர் பாடுறாரு, அந்த கூட்டம் அதோட இசைஞ்சு பாட ஆரம்பிச்சிருச்சு, கைத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக நான் சொன்னேன் இல்லையா, வரலாற்று புகழ் மிக்க பேர் நீங்களாம் தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்ப சொல்லணும்னு தோணும். அதை பற்றின ஒரு கருத்து கூட என்னன்னா, இந்த பேருரைகள் இப்போ அரிதிலும் அரிதாயிடுச்சு. இந்த மாதிரி முன்னாடி நிறைய இவர் தமிழறிவு மணியன் செய்வார், பழ கருப்பையா 1-2 செஞ்சிருக்காரு, பாரதி பற்றி கூட பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் மாப்போசியை சொல்கிறீங்க, மாப்போசி இதை நான் கேட்கல, படிச்சிருக்கோம் அவர் என்ன பேசுகிறாரு. ஆனால் நம்ம காலத்தில் பார்த்ததில் பாரதியை பற்றின மிகச்சிறப்பான உரைன்றது, பேருரைங்கிறது ஐயா நெல்லை கண்ணனோட பேச்சாதான் அண்ணன் சீமானோட அன்றைய பேச்சு வரைக்கும் இருந்துச்சு. அன்றைய பேச்சு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு அண்ணன் இப்போ முன்னாடி வந்துட்டார் அப்படிங்கிறது தான். அது உண்மையிலேயே இது எப்பயாவது தான் நிகழும், இந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம். அது ரொம்ப ரொம்ப ஆகச்சிறந்த அன்றைக்கி. அதான் நான் கேட்டுட்டு நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், எத்தனை பேச்சு அண்ணன் டெய்லி பேசுகிறாங்க பார்ப்போம், இதை பாருங்கன்னு நம்ம அனுப்பி விடுவோம். நான் அழைச்சே பல பேருக்கு சொன்னேன், இந்த பேச்சை கேளுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் மிகுந்த ஒரு பேச்சு தான் அது. இப்போ நீங்கள் சொன்னது போல் சில மதிப்பீடுகள் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறோம். இதை நம்ம ஒவ்வொரு பகுதியாக எடுத்துட்டு நீங்கள் ஒரு செய்தி அதுல பாரதி என்ன மாதிரி நிலைப்பாடோ இல்லை என்ன மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. ஈவேரா உங்களுடைய கடந்த கேள்வி மட்டும் ஒரே விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் 2 பேரையும் ஒப்பிட முடியுமா? அவருக்கு 95 வயசுக்கு மேலே, இவருக்கு ஒரு 38 வயது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா. இப்போ அந்த ஒரு படத்தில் மனோபாலா வடிவேலு முகத்துக்கு முன்னாடி கையை வச்சு நீ 10 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்த, மாடு வச்சுட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஈவேரா முகத்துக்கு முன்னாடி கையை வச்சு நீ 30 வயசுல என்ன பண்ணியிருந்தேன், நான் வியாபாரி சங்கத்தில் இருந்தேன், இல்லை நான் காசிக்கு துறவரம் போயிருந்தேன், இல்லை நான் மைனராக விளையாட்டு விளையாடிட்டு இருந்தேன், இப்படிலாம் தான் சொல்லுவார். இதுவே 30 வயசுல பாரதிகிட்ட கேட்டிருந்தீங்கன்னா, பாரதி புதுச்சேரியில் தலைமறைவாக இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு சில தீவிரவாத இயக்கத்தில் இருந்தேன், இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை தான் சொல்லுவார். ஸோ 2 பேரையும் ஒப்பிடுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான், ஹிப்னாடைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பாரதி 38 வயதுக்குள் ஒரு பாரதியியல் என்கின்ற ஒரு ஆய்வு பிரிவே உருவாகின்ற அளவுக்கு வாழ்ந்து முடிஞ்சுட்டே இருந்திருக்காரு. ஆனால் பெரியார் ஒரு மாஃபியாவை, ஒரு கடத்தல் கும்பலை, என்ன சொல்கிறது, ரவுடி கும்பலை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்கன்னு இல்லை, நம்ம வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரை பற்றின நூல், அவர் கூடவே இருந்த சாமி சிதம்பரனார் எழுதின நூலை, அதில் சில பகுதிகளை அடிக்கடி பேசி காட்டுவாங்க. அந்த பகுதியெல்லாம் விடுங்க, இன்னும் கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா அவங்க அப்பா தான் அவரை கூட்டிகிட்டு போய் இந்த கோயிலில் தர்மகத்தாலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பொறுப்புகள்லாம் இவரை உட்கார வைக்கிறார். இவர் வகித்த பதவி அதுதான். அதுக்கு பிறகு தான் மற்ற பதவிகள்லாம். ஆமாம், அதுக்கு பிறகு தான் அது எல்லாமே.
அந்த மாதிரி வரும்போது இந்த வியாபார சங்கத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கிறாரு, நாயுடு சங்கத்துக்கும் தலைவராக, ஈரோடு நாயுடு சங்கத்துக்கும் தலைவராக இருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் இன்னும் 2 சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். அந்த சங்கங்கள் என்ன தெரியுமா? கல்லால் அடிக்கிறதுக்கா இது ஒன்று, கூலிக்கு சண்டைக்கு ஆள் சேர்க்கும் கூட்டம், அதுக்கு தலைவர் இவர். இதை நான் சொல்லலைங்க, அவரோட வாழ்க்கை வரலாறுல எழுதியிருக்கிறாங்க அவர் என்னென்ன சங்கங்களுக்கு தலைவராக இருந்தாரு. ஈரோட்ல டானா இருந்திருக்காரு. சண்டைக்கு ஆள் சேர்க்கும் கூட்டத்துக்கு இவர் தான். சமரச கமிட்டின்னு ஒன்று இருந்திருக்கு. சமரச கமிட்டி, அதாவது சண்டைக்கு ஆள் சேர்த்து இவரே அனுப்பி சண்டை போட வச்சுட்டு அதுக்கு பிறகு சமரச கமிட்டிலையும் இவரே தலைவராக இருந்து போய் அதை சமரசமும் செஞ்சு கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி போயிட்டு அதை சமாதானப்படுத்துகிற வேலையும் செய்வார். அப்போ இந்த மாதிரி அன்னைக்கு அந்த கருத்தரங்களை கார்த்தி பேசின தலைப்பு இருக்குல்ல, முரண்பாடுகளின் மூட்டைன்னு, இதுதான் முரண்பாடு. இது அவரோட இளைய வயதிலேயே தொடங்கிருச்சு இந்த மாதிரி முரண்பாடுகள். இப்படியே தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாருங்கிறது தான் அவருடைய வரலாறு. இப்போ ஒரு தலைப்பாக எடுத்து நம்ம பேசணும். நல்லா எனக்கு வந்து பாரதியின் மீது ஈர்ப்பும் ஒரு பேரார்வம் வர காரணம் ஜீவா தான். ஜீவா தான் வந்து அவருடைய தமிழ்நாட்டில் தமிழ் மேடைகளில் முதல்ல அரசியல் மேடைகளில் தமிழ் பேசப்பட்டதுங்கிறது 2 பேரால் தான். ஒன்று ஜீவா, மற்றொன்று மாப்போசி. அதில் ஜீவா தான் தன்னுடைய உரைகளில் எப்போதுமே வந்துட்டு பாரதியை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு காரணம் பாரதியினுடைய அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவான பாடல்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நம்ம சொல்கிற அந்த வந்தே மாதரம் பாடலே வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுபோக சென்றிடுவேர் 8 திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொண்டுங்கு கொணர்ந்திங்கு சேர்ப்பீர், இன்று சார்ந்த புலவர் தவவழியால் புகழேறி புவிமிசை மீது என்றும் இருப்பேன். புவி மேலே நான் என்றைக்குமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அதை யாருனால? புலவர்களுடைய வலிமையினால், தவவழியினால் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் வரும். இதெல்லாமே பாரதியினுடைய சிறப்பான வரிகள். பாரதி வந்து நான் எங்கேயும் இறந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இப்போ ஈரோடு தமிழன்பன் போன மாதம் காலமானார் இல்லையா, அவருடைய ஒரு வரி உண்டு. அதனால் நான் தொலைந்து போனதே தேடி என்னை கண்டுபிடிக்கத்தான் அப்படின்னு சொல்லுவார். அதை மாதிரி பாரதி தொலைந்து விட்டார் அவருடைய 38வது வயதில். அவர் தொலைந்த பின்பு அவரை தேடி கண்டுபிடிக்க பலரும் உழைத்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக முக்கியமானவர் யாருன்னா சீனி விஸ்வநாதன் அவர்கள் தான். அவர் தான் பாரதியை பற்றிய தொகுப்பை வந்து முழுமையாக வெளியிட்டார். அவர் 21 பாரதி இறக்குறார், 32 தான் சீனி விஸ்வநாதன் பிறந்தார். ஸோ அவருடைய இறப்புக்கு பின்பு பல ஆண்டுகள் கழித்து பிறந்த ஒருவர் அவரை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து அவருடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து பாரதியினுடைய முழு தொகுப்பை வெளியிட்டவர் சீனி விஸ்வநாதன். அவரை வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். பாரதி உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அவரை கட்டம் கட்டி அவரை தாக்கி பேசியவர் கல்கி. அந்த கல்கி பின் நாட்களில் பாரதியை பற்றி ஒரு நூல் எழுதினார். அந்த நூலை படித்து தான் சீனி விஸ்வநாதன் தன்னுடைய தொகுப்பை உருவாக்கினார். ஸோ பாரதியை தன்னுடைய சமகாலத்தில் இருந்த பார்ப்பனர்கள் முதல் பார்ப்பனர் இல்லாதவர்கள், பஞ்சமர்கள், எல்லாரையுமே சேர்த்துடுறேன், பறையர்கள் வரை எல்லோருமே கடைசியில் பாரதியை ஒரு மிகப்பெரிய அறிஞர் என்றும் கவிஞர் என்றும் ஒப்புக்கொண்டார். அவருடைய கருத்துக்களில் பிழை இருக்குது, ஆமாம். ஆனால் அவருடைய கருத்துக்கள் என்ன கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டன அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாரதியினுடைய காலகட்டங்களில் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் பிரச்சனையாகவும் பார்க்கப்பட்டது ஆங்கிலேயருடைய ஆட்சி. அப்போ ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிராக அவர் என்னென்ன பேச முடியுமோ அதெல்லாம் பேசினார். அந்த ஆரிய நாடுங்கிற வார்த்தை தான் நமக்கு உறுத்தலாக இருக்குது. ஆனால் அவர் பேசிய காலகட்டங்களில் பெரிய அளவில் இந்த ஆரிய திராவிட அல்லது ஆரிய தமிழர் என்கின்ற அந்த கோட்பாடு, அந்த விவாதங்கிறது ஒரு பெரிதாக கிளம்பலை. 1921 அவர் இறந்துட்டார். அந்த காலகட்டத்தில் நீதி கட்சி தொடங்கப்பட்டது. நீதி கட்சியில் இருந்த TM நாயர், அவர் நீதி கட்சியில் இல்லாத காங்கிரஸில் இருந்தபோது 1906 TM நாயரை ஆதரித்து பாரதியார் பேசியிருக்கார், எழுதியிருக்கார். இந்தியா இதழில் எழுதியிருக்கார். அப்படி எழுதினவர் அவருக்கு அதுக்கு காங்கிரஸில் இருந்தப்போ TM நாயர் வந்து 1906 காங்கிரஸில் இருக்கார். காங்கிரஸில் இருந்தபோது சென்னை மாநகராட்சியிலிருந்து ஒருத்தர் வந்து சட்டசபைக்கு போகிறதுக்கான தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலின் போது TM நாயர் விட்டு கொடுக்குறார். தேசிகாச்சாரியர் என்கின்ற காங்கிரஸை சேர்ந்த பிரமுகர், அவர் பிராமணர், தேசிகாச்சாரியர், அவர் விட்டு கொடுக்கல. தேசிகாச்சாரியரை கண்டித்தும் TM நாயரை ஆதரித்தும் பாரதியார் வந்து எழுதுகிறார். அன்னைக்கு TM நாயர் ஆதரிச்சார்ல காங்கிரஸில் இருந்தபோது, அதில் என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களுக்கு தெரியுமா TM நாயர் ஆதரிச்சார், அதை நீங்கள் அவங்க குறைன்னு சொல்லுவாங்களா? இத்தனைக்கும் TM நாயர் வந்து ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் தான். இந்த திராவிட மூலவர்னு 3 பேரை காட்டுவாங்க. 3 பேர். அந்த 3 பேர்ல ஒருத்தர் TM நாயர். அவரு அந்த இடத்துல உள்ள இந்த சட்ட மேலவைக்கு போயிருக்கணும்னு சொல்லிட்டு பாரதி பேசியிருக்கிறாரு, ஆதரிச்சு எழுதியிருக்கிறாரு. எதுல? இந்தியா இதழ் எழுதியிருக்காரு. ஆமா, இந்தியா இதழ் எழுதியிருக்காரு. இது 1906 பாரதிக்கு வந்து எனக்கு வச்சா ஒரு 25 வயதுக்குள்ள தான் இருக்கும். அவர் எழுதினதை பேசும் மணி அவர்கள் அவருடைய இதழில் குறிப்பிடுறாரு. தேசிகாச்சாரி அந்த புத்தகத்தை காட்டு. ஆமாம், முதல்ல என்னன்னா இது வந்து நீதி கட்சியினுடைய அந்த ஆய்வு, திராவிடன் இதழ் ஆய்வு, திராவிடன் இதழ். அதில் பார்த்தீங்கன்னா
மேற்படி சமயத்தில் டாக்டர் நாயர் விலகிக் கொள்ளாவிட்டால் சரியான மெஜாரிட்டி எவருக்கும் கிடைக்காமல் கார்ப்பரேஷன் மெம்பர் சட்டசபையில் இருப்பதற்கே இடமில்லாமல் போயிருக்கும். இந்த அவமானம் ஏற்படாமல் தடுத்த பெருமை டாக்டர் நாயருக்கே உரித்தாகும் என்ற போதிலும் மிகவும் தகுதி பெற்றவரும் அதிக ஓட்டுகள் பெற்றவருமாய டாக்டர் நாயர் விலகிக் கொண்டமை மிகுந்த வருத்தம் உண்டாக்குகிறது. சென்ற தடவையும் எல்லோரை காட்டிலும் அதிசொற்பமான ஓட்டுகள் பெற்ற தேசிகாச்சாரி விலகிக் கொள்ளாததால் தமக்கு மேற்பட்ட ஸ்தானம் கிடைக்காவிடனும் மற்றவர்களுக்கும் இல்லாமல் போய்விடட்டும் என்று நினைப்பு கொண்டவர் போல இவர் நடந்து கொண்டது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. தேசிகாச்சாரியார் நடந்து கொண்ட தவறு. ஏன்னா அவர் 7 ஓட்டு தான் வாங்கினார். டிஎம் நாயர் 16 ஓட்டு வாங்கினார். 16 ஓட்டு வாங்கினவர் வந்து விலகிட்டார். தேசிகாச்சாரியர் விலகாமல் அடம்பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தார். ஸோ அன்றைக்கு ஒரு பிராமணரை கண்டித்தவர் பாரதியார். தன்னுடைய சாதின்றதுக்காக கண்டிக்காம விட்டுருக்கலாமே. அதே மாதிரி 1925 ஈவேரா வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வரார். காங்கிரஸ் வெளிவரும்போது என்ன சொல்லியிருந்தாரு? பார்ப்பனர்கள் முதல் எதிரி, காங்கிரஸை ஒழிக்கணும், இப்படிலாம் பேசினார்ல. இவர் காங்கிரஸை விட்டு வெளியே வந்த பிறகு நீதி கட்சி சார்பில் சென்னை நகரசபை தேர்தலில் ஒரு முதலியார், தமிழ் முதலியார் நிற்கிறார். பத்மநாபன் முதலியார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பத்மநாப முதலியார் தான் பேரும். பத்மநாப முதலியார் நீதி கட்சி சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாக ஒரு நாயுடு நிற்கிறார். காங்கிரஸ் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்போ நாயுடு ஒரு ஆதரிக்கலாமா கூடாதா? கூடாது. காங்கிரஸ் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆமாம், நீதி கட்சி வேணுங்கிறார். நீதி கட்சி சார்பாக தமிழ் முதலியார் நிற்கிறார். ஒரு பத்மநாப முதலியார் ஒரு முதலியார் நிற்கிறார். அவரை ஆதரிக்கணுமா கூடாதா? இவர் என்ன பண்ணார்? அந்த நேரத்தில் கரெக்டாக பல்ட்டி அடிச்சாப்புல என்ன சொல்கிறாரு? நாயுடுவை வந்து பத்மநாபதியை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, நான் அதனால் அவரை பற்றி சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக கட் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் நாயுடுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவர் கூட நான் வந்து நட்பாக இருந்திருக்கேன், அவர் வந்து பார்ப்பனர்களோடு கட்டி புரண்டு திரிஞ்சாலும் அவர் மனசுக்குள்ளே அந்த பார்ப்பனர் இல்லாத எண்ணம்ங்கிறது இருக்குது. அது நல்லா தெரியும். இந்த லாஜிக் என்னன்னு எனக்கு வரைக்கும் புரியலண்ணே. இந்த நாயுடுனா சயின்டிஸ்ட்ங்கிற மாதிரி நாயுடுனா பார்ப்பனர் இல்லாத உணவு கொண்டிருப்பாங்களே என்னமோ. அது எனக்கு அப்போ தான் புரியுது. அப்போ தான் யோசிக்க தோணுது. அப்போ தான் புரியுது ஈவே ராமசாமி என்பவர் தன் சாதிக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஆனால் பாரதியார் தன் சாதியினர் தவறு செய்தால் கூட அவரை கண்டிப்பவராக இருக்கிறார். ஸோ அரசியலில் பாரதியார் சாதி எடுக்கலை. இன்னொரு விஷயமும் நடக்குது. அது என்னன்னா, இதே டிஎம் நாயர் ஸ்பர்டாங் பேருரை என்ற ஒரு உரையாற்றின நபர் தான். இப்போ கூட சென்னையில் ஒரு இடத்துல இருக்கு இல்லையா ஸ்பர்டாங், அந்த இடத்துல ஸ்பர்டாங் ரோடு இருக்குது. அந்த இடத்துல ஒரு உரையாற்றும் போது அங்கே ஒரு கலவரம் நடந்துருச்சு. பறையர்கள் சிலர் பிராமணர்களை அடிச்சிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ அதை வந்து நாயர் வந்து ஆதரித்து பேசுகிறார். அடித்தது சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார். அப்போ அதையும் வந்து பாரதியார் கண்டித்து சொல்கிறாரு, நமக்கு நெல்லை விளைவித்து கொடுக்கக்கூடிய நபர்களை சமூகத்தை நேரே நடத்த வேண்டும், நியாயமாக நடத்தணும். எங்கே அந்த நேட்டாளில், அதாவது தென்னாப்பிரிக்காவில் நடந்துச்சு இல்லையா, அந்த நேட்டாளில் நடந்த தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை, இந்தியர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை, காந்தி நடத்தினார்களே ஒரு போராட்டம், அதை குறிப்பிட்டு அங்கே அவன் ஒடுக்குமுறை பண்ணுறான், அங்கே அவன் அப்படி பண்ணுறான்னு சொல்கிறோமே, இங்கே நாம் பறையலுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இதெல்லாம் கேட்குறாரு. பறையலுக்கு ஆதரவாக பேசுகிறார். அங்கே அவர் இந்து தர்மங்கிறாரு, அதை பேசுகிறார், இதை பேசுகிறார், எல்லாமே உண்மைதான், இந்து சக்தியெல்லாம் சொல்கிறார். ஆனால் சொல்கிறவர் பறையர்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறார். அப்போ பாரதியார் வந்து அந்த விஷயத்துல நியாயமா தான் இருந்திருக்காரு. அவர் பார்ப்பனர், ஆனா பார்ப்பனிய கருத்துக்களை பேசல. அவர் வெளிப்படுது. ஆமா, அவர் இந்து மதத்தை வந்து ஏற்றுக்கொண்ட நபராக தான் இருக்கிறார். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் பறையர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அப்படி பார்த்தா இப்போ ஸ்டாலின் வந்து இந்து மதத்தை ஏற்கலையா? உதயநிதி ஏற்கலையா? கருணாநிதி ஏற்கலையா? இந்து என்றால் திருடன், உள்ளத்தை கவர்ந்த திருடன் அப்படின்னு பேசினாரு. ஆமா, இப்ப அந்த இடத்துல என்ன கேட்கிறாருன்னா, நந்தனாரையும் திருப்பானாள் வரையும் மற்ற இந்துக்கள் கும்பிடவில்லையா? நாங்க பார்ப்பனர்கள் தான், இல்லைன்னு சொல்லல, நாங்க மட்டும்தான் பறையர்களை தாழ்வா நடத்துறோமா, மற்றவங்க நடத்தலையான்னு கேட்கிறாரு. உண்மைதான். இன்னைக்கு பறையர்களுக்கு பெரும் சிக்கலாகவோ அல்லது முரண்களாகவோ இருக்கிறது யாரு? இடைநிலை சாதிகள், ஆதிக்க சாதிகள் தான். அப்ப அந்த இடத்துல அவர் கேட்கிறாரு, நமக்கு மண்ணுழுது நெல்லறுத்து கொடுக்கிற சாதியாரை நாம் நேரே நடத்த வேண்டாமா? அது சரிதான். பறையன் கை நீட்டாமல் இருப்பதற்கு வழி தேடி கொள்ளுங்கள். அவன் கை நீட்டாமல் இருக்கிற அளவுக்கு நீங்க ஒழுங்கா நடந்துக்கங்கயா. இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. நீ ஒழுக்கமாடுறா அதெல்லாம் சொல்லி அவர் வந்து கண்டிக்கிறார். அப்போ பார்ப்பனர்களை, தன் சமூகத்தை கண்டிப்பவர்களும் இதுக்கு அதே மாதிரி முகமதியர்களும் இந்துக்களும் ஒன்றாக இருக்கணும். முகமதியர்களுக்கு அறிவுரை சொன்னார், இந்துக்களுக்கும் அறிவுரை சொன்னார். அப்போ எந்த இடத்துல ஒரு மதவாதியாக நடந்துட்டார், எந்த இடத்துல சாதிவாதியாக நடந்துட்டார் சொல்லுங்க? அவர் தேசியவாதியாக, காங்கிரஸின் தேசிய முகமாக நடந்துட்டாருன்னு சொன்னால் நான் ஏற்றுப்பேன். காங்கிரஸின் இந்துத்துவ முகமாக நடந்துக்கிட்டாருன்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அவர் பட்டேல் மாதிரியாக நடந்தார். பட்டேல் வந்து காந்தியினுடைய படுகொலையை மறைச்சவர். அவரை நீங்கள் கொண்டாடுறீங்க. தாகூர் எல்லாத்தையும் விட்டுருமே, இவங்க தாகூரை கொண்டாடுவாங்கல்ல, அவர் பேர் என்ன, ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஷேடோ ஆஃப் ஸ்வஸ்திக்னு ஒரு புக்கு, மார்சியா கேஸ்லோரி அப்படிங்கிற இத்தாலியை சேர்ந்த ஒரு பேராசிரியர் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்தியாவுக்கும் இத்தாலிக்கும் இருக்கக்கூடிய ஃபாசிஸ்ட் கனெக்ஷன் அதை பற்றி எழுதுகிறாங்க. அதில் தாகூரையும் எழுதுகிறாங்க. தாகூரை இவங்க என்னையாவது பேசுவாங்களா? தாகூர் திராவிடங்கிற ஒரு வார்த்தை ஜனகணமன வச்சுட்டு ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன வரைக்கும் தாகூரை வந்து நியாயப்படுத்துவாங்க, புனிதப்படுத்துவாங்க. தாகூர் ஃபாசிஸ்ட் ரெஜிமில் இருந்தாரா இல்லையா? அவங்க பேச சொல்லுங்க,
பேசவே மாட்டாங்க. அப்போ சிறந்த கவி ரவீந்திரநாத் தாகூர்னு பேசுகிறாங்களே, ரவீந்திரநாத் தாகூருடைய பாசிச தொடர்புகளை பற்றி அவர் பேச தயாரான்னு ஈவேரா ஒரு இடத்துல ரவீந்திரநாத் தாகூரை போற்றி பேசுறாரு, இன்னொரு இடத்துல கிறுக்கன் பாரதி அப்படின்னு பாரதியை திட்டியே பேசியிருக்கிறாரு. இப்ப நீ சொன்ன தாகூரை பத்தி ஈவேரா ஒரு இடத்துல பாராட்டி பேசியிருக்கிறாரு. ஆனா பாரதிய புலவர்களை பத்தி பேசுற ஒரு இடத்துல கிறுக்கன் பாரதி அப்படின்னு குறிப்பிட்டு எழுதி இருக்கிறாரு. சரி, பாரதியை பத்தி என்னுடைய கருத்துக்களை நான் பாரதிதாசனோட பாடல்ல இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாரதியாரை பத்தி பாரதிதாசன் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பாட்டுக்கு ஒரு பாவலன் பாரதி, ஓகேவா? அந்த இடம் தொடங்குறது செந்தமிழ்த்தேனி சிந்துக்கு தந்தை அப்படின்னு தொடங்க இல்லையா? அந்த பாட்டுல ஒரு இடத்துல பாரதிதாசன் சொல்றாரு, புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்பிற்கு அணையா விளக்கவன் அப்படிங்கிறாரு. இதுல 2 வரி நாம முக்கியமா கவனிக்கணும். சாதி படைக்கு, சொறி சரங்கு படன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாதி படைக்கு மருந்தவன், மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பிவன் அப்படிங்கிறாரு. இப்படி பாரதிதாசனால் வாயார பாராட்டப்பட்ட பாரதியை பார்ப்பனர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக திராவிட இயக்கங்கள் முற்று முழுதாக புறக்கணிக்க சொல்றாங்க. இப்ப நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி பாரதி மேல எனக்கும் கூட சில விமர்சனங்கள் இருக்கு, ஆனா வன்மம் இல்லை, மாற்று கருத்து இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனா இந்த திராவிட இயக்கங்களுக்கு பாரதி மேல விமர்சனம் மட்டும் இல்லை, வன்மமும் இருக்கு, கண்மூடித்தனமான வெறுப்பு இருக்கு. கரெக்ட், வன்மமும் இருக்கு. எதனால வன்மம் இருக்கு அப்படிங்கிறத நாம பாரதியாரோட பாடல்களை படிக்கும் போதுதான் தெரியுது. பாரதி வந்து தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு பற்றையும் தமிழ் இன பற்றையும் தமிழ் மொழி பற்றையும் ஏற்படுத்துறான், அந்த உணர்வை தூண்டி விடுறான். இது திராவிடர்களுக்கு ஆபத்து. ஏன்னா தமிழர்களுக்கு தமிழ் உணர்வை சாகடித்து தான் திராவிடர்கள் இங்க தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தையே நிறுவி இருக்கிறாங்க. ஸோ தமிழர்களுக்கு தமிழ் உணர்வு வந்துவிட்டால் அது நம்முடைய ஆட்சி அதிகாரத்திற்கு ஆபத்து அப்படின்னு இந்த திராவிடர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தமிழ் உணர்வை சாகடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்படிப்பட்ட சூழல்ல தமிழர்களோட தமிழ் உணர்வை, தமிழ் இன உணர்வை தூண்டுகின்ற விதத்தில் பாடல் எழுதிய கவிஞர்களையோ புலவர்களையோ திராவிடர்கள் மூடி மறைக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் மூடி மறைக்கவும் செய்திருக்கிறார்கள். அதில் முதல் வரிசையில் இருப்பவர்தான் பாரதி. அடுத்து யாருன்னு சொல்லுங்க? தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரை இந்த திராவிட இயக்கத்திற்காக பாடிய எழுதிய பாரதிதாசனையும் இவங்க மூடிதான் வச்சிருக்கிறாங்க. அண்ணன் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க உறவுகள், நீங்களும் தேடி பாருங்க. பாரதிதாசனை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் ஒன்று இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் இல்லை. யாராச்சும் ஒருத்தங்க இருக்குன்னு எடுத்து காட்டட்டும். இல்லை. ஏன் இந்த திராவிட இயக்கங்கள் அதற்கான முயற்சியை எடுத்திருக்க வேணாமா? அடுத்ததாக இவர்கள் மூடி மறைத்த புலவர் யார் தெரியுமா? பெருஞ்சித்திரனார். அவருக்கும் கூட பெரியார் மேல 1000 விமர்சனங்கள் இருந்திருக்கு. ஆனா எந்த இடத்துல அவரை மதிக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் தூக்கி வச்சுதான் பேசியிருக்கிறாரு. ஆனா அவரையும் இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் மூடி மறைத்தன. இல்லை, ஏன்னா ஈவே ராமசாமி தமிழை பத்தி என்னைக்காவது ஒரு நாள் குறைவா பேசினார்னு வச்சுக்கலாம், பெருஞ்சித்திரனார் மண்டையில சுத்தி விழுந்துச்சு. சரியான இடத்துக்கு வந்தேன், நானும் அந்த இடத்து தான் சொல்ல வந்தேன். இப்படி தமிழ் உணர்வை தூண்டக்கூடிய பாவலர்களையும் கவிஞர்களையும் புலவர்களையும் மூடி மறைத்து விட்டு தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன ஈவேராவைத்தான் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நீங்க ஈவேராவை படிக்க படிக்க தான் உங்களுடைய தமிழ் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா சாகும். அப்பதான் நாங்க உங்களா ஆள முடியும். இதுதான் இதற்குள்ள இருக்கிற ஒரு தந்திரம். சரியா? இப்ப அண்ணனோட பேச்சுல இருந்து இன்னும் கொஞ்சம் விரிவா அண்ணன் சீமான் வந்து அவர் ஒரு கால ஞானி அப்படின்னு குறிப்பிட்டு இருப்பாரு. எனக்கும் கூட ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாரு அப்படின்னு தோணுச்சு. ஆனா பாரதியாரோட பாடல்களை படிக்கும்போது அது உண்மை அப்படிங்கிறத நாம உணரலாம்.
பாரதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு எதிர்காலத்துல சில தமிழ் விரோதிகள் வருவாங்க, தமிழை பழிச்சு பேசுவாங்க, தமிழ்ல அறிவியல் கருத்துக்கள் இல்லை, பகுத்தறிவு கருத்துக்கள் இல்லை, விஞ்ஞான கருத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அவருக்கு முன்பே தெரிஞ்சிருக்கு போல. அதனால தான் தன்னுடைய பாடல் ஒண்ணுல எழுதுறாரு, இன்னொரு சொல்லினை கேட்டேன் இனி ஏது செய்வேன், எனது ஆறுயிர் மக்காள் கொன்றிடல் போல் ஒரு வார்த்தை இங்கு கூறத்தகாதவன் கூறினான் கண்டீர். கூறத்தகாதவன் ஒருத்தன் என்னை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் அப்படின்னு தமிழ்த்தாயே சொல்றாங்களாம். யார் அந்த கூறத்தகாதவன்? ஈவேரா தான். ராமசாமி தான். கரெக்ட். அதை உணர்ந்து பாடி இருக்கிறாரு. அடுத்த வரி பாரு, புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே. புரியுதா? அந்த மேன்மை கலைகள் தமிழில் இல்லை. அப்படி ஒரு பேரை சொன்னான் அப்படின்ற மாதிரி முடியும். ஆமா, நான் சொல்லல, முடிச்சிடறேன். அதான் பஞ்சபூதங்களோட நுட்பங்களை எல்லாம் விளக்குற அறிவியல் கருத்துக்கள் மேற்கு உலகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் விளக்கி சொல்ற திறமை தமிழுக்கு இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்டா. சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழினி சாகும், மேற்கு மொழிகள் புவி மிசை ஓங்கும் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. நான் இது இந்த 3 பத்திகளுக்கு மட்டும் முதல்ல விளக்கம் கொடுத்துட்றேன். இப்ப பாரதி கூறத்தகாதவன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் தமிழை பத்தி சிலர் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது பிற்காலத்துல அப்படியே நடந்திருக்கு. உண்மையா நடந்துச்சு. ஈவேரா இது அப்படியே சொல்லி இருக்கிறாருன்னா நான் படிச்சு காட்டுறேன், கேளுங்க. இதைத்தான் ஈவேரா, தமிழை எடுத்துக்கொண்டாலும் இன்று உலக ஞானத்தில் முற்போக்கு தன்மையில் தமிழுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? தமிழனுக்கு முதலாவது தெளிவான நேரான சரித்திரம் இல்லை. உங்களுக்கு வரலாறு இருக்கா? இவர் என்னமோ பெரிய நீலகண்ட சாஸ்திரியார், தீவை சதாசிவ பண்டாரத்தார், மா ராஜமாணிக்கனார், கே பிள்ளை வரலாற்றை தீர ஆராய்ஞ்சு முடிச்சிட்டாரு. தமிழனுக்கு நேரான வரலாறு இல்லை அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படுறாரு. அடுத்து சொல்றாரு பாரு, தமிழ் மொழி வேண்டுமானால் ஆரியத்திற்கு முந்தியது என்று ஒப்புக்கொள்ளலாம், அதுவும் தமிழனுக்கு இன்றளவு என்ன பலனை கொடுத்திருக்கிறது? இதெல்லாம் 1960 57 ஆமா, பாரதி சொல்லி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த பிறகு. அடுத்துதான் முக்கியம், இங்கதான் பாரதி வரான். விஞ்ஞானத்திற்கு சிறிதும் பயன்படத்தக்கதா இல்லை. தமிழ் விஞ்ஞானத்துக்கு பயன்படாது, அறிவுக்கு தக்கபடி பயனளிக்க முடியவில்லை அப்படின்னு எப்ப சொல்றாரு? மொழியும் அறிவும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு, சிறு வெளியீடு. அது 1957 வெளியிடப்பட்டுச்சு. அந்த புத்தகத்துல சொல்லி வச்சிருக்கிறாரு. சரி, இது மட்டும் தான் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதே புத்தகத்துல இன்னொரு இடத்துல சொல்றாரு, தமிழனின் பேச்சு மொழி, தாய்மொழி தமிழ் என்பதை தவிர தமிழுக்கு வேறு என்ன உலக முக்கியத்துவம் இருக்கிறது? எதுவும் எனக்கு தென்படவில்லை. எதுவும் இல்லை, உனக்கு தெரியலன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ஓகே. மற்றபடி தமிழ்நாட்டிற்கு, தமிழருக்கு வேறு எந்த மொழி தேவையானது, நல்லது, அரசியல், விஞ்ஞானம், கலை முதலியவைகளுக்கு ஏற்றது, பயன்படக்கூடியது என்று என்னை கேட்டால் எனக்கு ஆங்கில மொழிதான் சிறந்தது என்று தோன்றுகிறது. இதைத்தான் பாரதி சொல்றான், மேற்கு மொழிகள் புவி மிசை மீது ஓங்கும் அப்படின்னு ஒரு கூறத்தகாதவன் சொல்லுவான்டா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது இவருதான். இல்ல, இப்ப எனக்கு முடிச்சிடறேன். ஓகேவா? எனக்கு ஆங்கில மொழிதான் சிறந்தது என்று தோன்றுகிறது. இது எனக்கு சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்னமேயே தோன்றிய எண்ணமாகும். இது அவர் சொல்றது 1955. அதுல இருந்து ஒரு 35 ஆண்டுகளை கழிச்சா 1921 வருது. சோ காங்கிரஸ் கட்சியில இருந்த போதே இவருக்கு தமிழனுக்கு தமிழ் மொழி பயன்படாது, ஆங்கிலம் தான் பயன்படும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. இதை ஏன் 1938 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பேசி இருந்தா அன்றைக்கு இருந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் தலைவர்கள், தமிழ் புலவர்கள் இவரை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க. அன்னைக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி தமிழ ஆஹா ஓஹோ அப்படின்னு பாராட்டி பேசி அந்த போராட்டத்துல இவரும் ஒருத்தரா பங்கெடுத்துக்கிட்டாரு. சரி, அது போகட்டும். அடுத்தது, இப்ப இப்படி எல்லாம் பேசி முடிச்சிடறாங்க இல்லையா? இதுக்கு பாரதி ஒரு தீர்வை சொல்றான். ஆமாண்டா, அப்படிதான்டா சொல்லுவான்.
அதுக்கு நாம என்ன பண்ணணும்? அதுக்கு வழி சொல்றான் பாருங்க. மெல்ல தமிழ் நீ சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை மீது ஓங்கும் என்றந்த பேதை உரைத்தான். யார் அந்த பேதை? ஈவேராதான். ராமசாமி. பேதை உரைத்தான். அதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன் பாருடா. இந்த வசை எனக்கு எய்திடலாமோ? தமிழ்தாய் கேக்குறாங்களாம். இந்த திட்டுலாம் எனக்கு தேவையா அப்படின்னு கேக்குறாங்க. சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். தந்தை அருள் வழியாலும் இன்று சார்ந்த புலவர் தவ வழியாலும் இந்த பெரும்பழி தீரும், புகழேறி புவிமிசை என்றும் இருப்பேன். போங்கடா, உலகம் பூரா போங்க. அங்க இருக்கிற கலைகள், விஞ்ஞானங்கள், அறிவியல் கருத்துக்கள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து தமிழுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு பாரதி வந்து இதற்கு ஒரு தீர்வை சொல்றான். இந்த இடத்துல மட்டும்தான் சொல்றானா அப்படின்னா அதுவும் கிடையாது. இன்னொரு இடத்துல தமிழ் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான, அந்த இடத்துலயும் தமிழ்ல அறிவியல் கருத்துக்கள் இல்லை, அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறான். அந்த பாட்டு என்ன அப்படின்னா, பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். சாத்திரங்கள்ன்றது சயின்ஸ். ஆமா, சாத்திரங்கள் அப்படின்னா உடனே இவங்களுக்கு புத்தி அங்க போயிடும். சாத்திரங்கள்னா ஒவ்வொரு ஆய்வு பிரிவுகளை. ஆமா. இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். அடுத்து, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. தமிழர்கள் நாங்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள் என்று உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எந்த பயனும் இல்லப்பா. வருங்காலத்துக்கும் உழைக்கணும்ன்றாரு. அது மட்டும் இல்ல, உனக்குள்ளேயே இந்த கதையெல்லாம் பேசிக்கிறதுல எந்த பயனும் இல்லப்பா. திறமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். அவன் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு நீ இருந்துக்க. கரெக்ட், புரியுதா? இன்றைக்கு தமிழ் மொழியோட அருமை பெருமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாட்டு அறிஞர்களுக்கு புரிய வந்திருக்கு. அவங்களும் கூட தமிழை கத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பல கருத்தரங்கங்கள்ல கலந்துகிட்டு தமிழை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ பாரதி அன்னைக்கு கணிச்சது இன்னைக்கு நடக்க தொடங்கி இருக்கு. ஈவேராவை பத்தி கணிச்சதும் நடந்திருக்கு, வெளிநாட்டு அறிஞர்கள் சொன்னதும் நடந்திருக்கு. ரஷ்யாவில் வந்துட்டு அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கின்னு நினைக்கிற ஒரு பேர். அவர் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழறிஞர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க உலகம் முழுக்க. அவங்களாம் தமிழ் இன்னைக்கு வணங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எதுக்குமே காரணம் ஈவே ராமசாமி கிடையாது. இது எதுக்குமே காரணம் அவர் கிடையாது. நம்முடைய மொழிக்கு எவ்வளவு வல்லமை உண்டு அதை பாரதி அன்றே உணர்ந்திருக்கிறார். பாரதி புறநானூற்றை படித்த பிறகு அவர் வந்து செந்தமிழ்நாடுன்னு போயிடுங்கிற ஒரு பாடல் எழுதுறார். புறநானூற்றுக்கு பிறகு அந்த புறநானூற்றின் சாறு தான் அவரை அந்த பாடல் எழுத வைக்குது. அதே மாதிரி நிறைய எழுதுறாரு. இப்போ குறிப்பா வந்து அந்த அச்சமில்லைங்கிற ஒரு நான் இன்னொரு பாட்டு மட்டும் முடிச்சிடறேன். இப்ப பாரதியார் வந்து தமிழ்ல அறிவியல் கருத்துக்கள் இல்லை என்பதற்கு ஒரு தீர்வு சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா? இத பாரதி மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பாரதிதாசனும் சொல்லி இருக்கிறாரு. பாரதிதாசன் தன்னுடைய ஒரு பாடல்ல சொல்றாரு, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளி உலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்திடவும் வேண்டும். தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்புல பாரதிதாசன் பாடிய பாடல். வெளிநாட்டுல கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளோட பெயர்களை எல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்து அதை பற்றிய விளக்கப்படங்களோடு அந்த அறிவியல் கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும், செந்தமிழ செழுந்தமிழா மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஈவேரா கூடவே பழகி இருந்தாலும் நம்முடைய பாட்டன் பாரதிதாசனுடைய தமிழ் பற்றி எப்படி வேலை செஞ்சிருக்கு பாத்தியா? ஆனா அந்த இடத்துல இன்னொருத்தர் வராரு. இதுக்கு ஈவேரா ஒரு தீர்வு சொல்லி இருக்கிறாரு. அது என்ன தெரியுமா? அதை படிக்கிறேன், அதை படிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன், நீ உன்னுடைய கருத்தை தொடரு. புதிய உலகில் வாழ வேண்டிய மக்களுக்கு மொழி பைத்தியம் எதற்கு? அதுவும் சாதி பேதமற்ற மதம் போன்ற மொழி பைத்தியம், மொழி வெறி என்பது எதற்காக இருக்க வேண்டும்? எனக்கு ஒண்ணு புரியலண்ணே. சாதி வெறி தப்பு, மதவெறியும் தப்பு, மொழி பற்று மொழி வெறி இது தப்பா? ஆனா எது கூட எதை ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. தாவேக்காவுடைய கொள்கை மாதிரி. அதேதான் நானும் சொல்ல வந்தேன். ஓ, இங்க இருந்து தான் எடுத்தாங்களா? சரி சரி சரி. அடுத்த அறிவாளி கிடையாது, கொள்கை தலைவர்ல. ஓ, சரி சரி. ஒத்த சிந்தனையா இருக்க போது இவங்கிட்ட இருந்து எடுக்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு அறிவு கிடையாது. அடுத்து,
உயர்தர படிப்புகளை எல்லாம் கல்லூரியிலும் கூட தமிழிலேயே ஆக்குகிறோம் என்றால் மக்களை முட்டாளாக்குகிறோம் என்றுதானே பொருள். அடுத்து, இப்படியான நிலை ஏற்பட்டால் இது முக்கொலை என்றுதானே ஆகும். தமிழ் மொழியும் கெட்டு, பாட விஷயமும் கெட்டு, பொருளும் கெட்டு, ஆங்கிலமும் கெடும்படி ஆவதால் 3 கொலை செய்வதாகத்தானே முடியும். இதுதானா இந்த சிப்பாய்களின் வேலை? விடுதலை தலையங்கம் 5/4/1967. இதை எங்க சொல்றாரு அப்படின்னா, திமுக அரசு ஒரு இடத்துல அறிவிக்குது, தமிழுக்கு ஏதாச்சும் கேடு வந்தா நாங்க பதவிய தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவோம். கருணாநிதி சொல்ற ஆண்டுல திமுக அரசு கிடையாது, கருணாநிதி தான் சொல்றாரு. அப்ப கருணாநிதி சொன்னதுக்கு இவரு மறுப்பு சொல்றாரு. இதுவா பெரியார் கல்லூரியில் படித்த லட்சணம்? இதுவா உங்களுடைய பகுத்தறிவு? மொழிவரி, ஜாதி வரி, மதவரி, ஜாதி வரி மாதிரி மொழி வரி எதற்கு வேண்டும்? தமிழுக்காகவா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. மட்டும் இல்லாம இப்ப அவருடைய வருத்தம் என்ன? தமிழ்ல அறிவியல் இல்ல, விஞ்ஞானம் இல்ல, அதை எப்படி கொண்டு வர்றது? உயர்தர படிப்புகளான மருத்துவம், பொறியியல் இதையெல்லாம் தமிழ் மொழியிலேயே கற்பிச்சா தமிழ் மொழி அறிவியல் மொழியா மாறும். அதற்கான நடவடிக்கையை எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது, அது 3 கொலை செஞ்சுதான் மாறிடும். தமிழ் மொழியும் கெட்டு போயிடும், பாட விஷயமும் கெட்டு போயிடும், ஆங்கிலமும் கெட்டு போயிடும். அதனால அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. தமிழுக்கு தாயாவும் இருக்க முடியல, தந்தை பெரியார் இவருக்கு பேரு வேணாம், ஆனா பண்ணதெல்லாம் ஆங்கிலத்துக்கு ஆயா வேலை. என்னது வெக்கமா இல்ல? சரி, நாங்க தமிழை வச்சுக்கிட்டு என்னதாண்டா பண்றது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, நம் வீட்டில் தமிழ் பேசுகிறோம், கடித போக்குவரத்து, நிர்வாகம், மக்களிடம் பேச்சு இவைகளை தமிழில் நடத்துகிறோம், சமயத்தை, சமய நூல்களை, இலக்கியங்களை தமிழில் கொண்டு இருக்கிறோமே சரி, இதற்கு மேலும் சனியனான தமிழுக்கு என்ன வேண்டும்? அதுக்கப்புறம் படிக்காசப்படைய பாடல். ஆமா, அது வரும். பாடலுக்காகவே அதுக்கு முன்னாடிதான் முக்கியமான விஷயம். தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி, நாகரிக காலத்திற்கு, பகுத்தறிவு காலத்திற்கு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற காலத்திற்கு, யாயும் யாயும் யாராகியரோ என்ற காலத்திற்கு தமிழ் பயன்படுமா? தேச தமிழரை அல்ல, உண்மை தமிழரை கேட்கின்றேன். விடுதலை தலையங்கம் 16/3/1967. யாயும் யாயும் யாராகிறோம் எங்க இருந்து எடுத்தா? குறுந்தொகை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், விஞ்ஞான கருத்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. பாரதியும் பாரதிதாசனும் அந்த கருத்தை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்காக அவங்க தமிழை தவிர்க்க சொல்லல, அந்த கருத்துக்களை எல்லாம் மொழிபெயர்த்து கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. இது சரி. ஆனா தமிழ்ல நீ எதுக்கு உயர்தர விஞ்ஞானத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குற அப்படின்னு கேட்கிறாரு. இது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அப்ப பாரதி எந்த இடத்துல நாம போற்றத்தக்க இடத்துல இருக்கிறான், ஈவேரா எந்த இடத்துல நாம தூற்றத்தக்க இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாயிருச்சா? இதுதான் இவங்க இருவருக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு. இப்போ ஈவேரா இவ்வளவு மோசமான தமிழ் வெறுப்பை எதனால கொண்டிருக்கிறார்? அதற்கு காரணம் அவர் ஆரியர் கிடையாது, அவர் பார்ப்பனர் கிடையாது. இப்போ பார்ப்பனர்களுக்கு ஒரு தமிழ் வெறுப்பு இருக்குது, அல்லது அவர்களுக்கு ஒரு சமஸ்கிருத சார்போ வடமொழி சார்போ இருக்குன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? அவர் பார்ப்பனர், அவர் ஆரியர். இந்த காரணத்தினால தான். அப்போ இவர்களுக்கு ஒரு உள்நோக்கமும் இவர்களுக்கு ஒரு பிறப்பின் காரணமும் இருக்குன்றதை ஒத்துக்கிறாங்கல்ல, இதான் அவங்க சுட்டி காட்டுறாங்கல்ல. இதே மாதிரி ஈவே ராமசாமி நாயக்கர் என்பதாலும் நாயுடு என்பதாலும் அவர் தாய்மொழியால் தெலுங்கோ கன்னடமோ இருக்கிறது காரணம், அவர் தமிழர் இல்லை என்பதனால், அவர் தமிழர் இல்லை என்கின்ற ஒரே காரணத்தினால அவர் இப்படிலாம் பேசினாரு அப்படின்னு சொன்னால் அது ஏற்கத்தகுந்ததா இல்லையா? பாரதியாருக்கு பார்ப்பனர் என்று சொல்லி அவருடைய சமஸ்கிருத சார்பையும் அல்லது வடமொழி சார்பையும் சொல்லுகின்றவர்கள் ஏன் ராமசாமியுடைய இந்த இதை மட்டும் ஏற்க மறுக்கிறாங்க? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே நான் ஒன்று சொல்றேன். கும்பகோணத்துல நினைக்கிறேன் 1940களில் ஒரு கூட்டம் நடக்குது, பேசுறாரு, 1.5 மணி நேரம் பேசுறாரு. அந்த 1.5 மணி நேரத்துல ஒரு 45 நிமிஷம் தமிழ்ல பேசுறாரு, ஒரு 45 நிமிஷம் தெலுங்குல பேசுறாரு. சரியா? இப்போ தமிழில் பேசும்போது தமிழை திட்டுறாரு. தமிழில் என்ன இருக்கு இந்த கருத்துல, அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து பேசுகிற கருத்து தான் அது, அதை பேசுறாரு. அது அவர் பேசுகிற கருத்து. சரி, நீ பேசிட்டு போ, நீ பேசுற அப்படின்னு தொடர்ந்து பேசுற. தெலுங்குல 45 நிமிஷம் பேசின அந்த உரை இருக்கு, தமிழாக்கமும் இருக்கு. அதுக்கு அதை எடுத்து படிச்சு பார்த்தா இதுல சிலப்பதிகாரத்தை, திருக்குறள் எல்லாம் கேவலமா திட்டுற. அங்க நீ தெலுங்குல பேசும்போது ஏதாவது தெலுங்கு பழைய இலக்கியத்தை திட்டுறியான்னா ஒண்ணுமே கிடையாது. ஆந்திர மகாபாரதம்ன்றது தான் அவங்களுக்கு இருக்கிறதுலேயே பழைய இலக்கியம். இன்னொன்னு கவிஞ்சி ஏதோ ஒண்ணு இருக்கும், அதுதான் இருக்கிறதுலேயே பழசும்பாங்க. இதெல்லாம் திட்டலாம்ல, அதெல்லாம் திட்டின அதெல்லாம் ஆகச்சிறந்த கருதையா? நம்மளுக்காவது இங்க உருவான சிலப்பதிகாரம்னு ஒரு கதை, நம்மளுடைய வரலாறு ஒரு கதையா இருக்கு.
அந்த மகாபாரதத்தை தான் முத மொழிபெயர்த்தே வச்சிருக்கிறான், ஆந்திர மகாபாரதம்னு. நீ அதை திட்டினது கிடையாது. சரி, உன் தெலுங்கு மொழியில என்ன இருக்கு, தமிழ்ல இல்லை, சரிப்பா தெலுங்குல இருக்கா எல்லாம்? இன்னைக்கு கூட தெலுங்கு ரொம்ப பின்னாடி தான் இருக்கு தமிழோட ஒப்பிடும் போது. உண்மையில ஒருத்தர் சொன்னாரு, புலிப்பாணி வைத்தியம் இருக்கு இல்லையா, புலிப்பாணி வைத்தியத்தை தெலுங்குல மாத்தி தெலுங்கோட தான் காப்பீட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி அதோட பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த தெலுங்குல நீ பேசும்போது 45 நிமிஷத்துல உன் தெலுங்குல என்ன இருக்கு, நீ ஏன் தெலுங்கு மொழியை பிடிச்சிட்டு அழுகுற, தெலுங்குன்னு சொல்லாத திராவிடன் நீ ஆங்கிலத்துல பேசு, நீ இதை விட்டுரு, வேலைக்காரி கிட்ட கூட தெலுங்குல பேசு, இது ஆங்கிலத்துல பேசு, அப்பெல்லாம் நீ சொல்லலையே. அப்ப அந்த இடத்துலயும் அந்த சார்பு தெரியதான் செய்யுது. ஆமா, இப்ப என்னன்னா பாரதிதாசன் பாரதியாருக்காக ஒரு வாழ்த்து எழுதினார். அந்த வாழ்த்துல தான் நான் சொன்ன சிந்துக்கு தந்தை அந்த வார்த்தையெல்லாம் வரும். அதுல முக்கியமான ஒரு வரி இருக்கு. அது என்னன்னா, பேசுகின்ற தமிழிலே தமிழரெல்லாம் வேண்டுவன பெறுதல் கண்டும் ஏசி நின்றார். அதாவது பேசுகின்ற தமிழ்னால ஒருத்தனுக்கு எல்லாம் கிடைக்குது, கிடைச்சவன் ஏசி நிற்கிறான். அவர்னான தமிழ் கவிதை உலகினிலே எசமானனான தூசகன்ற தமிழ் புலவர் சுப்பிரமணிய பாரதியார் நாமம் வாழ்க. எனக்கு அநேகமாக நம்ம ஈவே ராமசாமியார் மனசில் வச்சு தான் பாரதிதாசன் எழுதியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாடல். உண்மையை சொன்னால் பாரதியாரோட 10 ஆண்டுகள் வாழ்ந்தவர் பாரதிதாசன். அதில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் எழுதினார். குறிப்பாக பால் காய்ச்சறதுக்காக ஒரு நாள் பாரதியார் எழுந்திரிச்சிருக்கார். பாரதிதாசன் உறங்கிட்டு இருக்கார். பாரதிதாசன் எழுப்ப மனம் இல்லை. பாரதியாரே போய் என்ன பண்ணுறாருன்னா, அடுப்பை பற்ற வைக்க முயற்சி பண்ணிருக்காரு. அன்றைக்கெலாம் விறகு அடுப்பு தானே, அது கொஞ்சம் பத்த மாட்டேன்ருச்சு. திரும்ப வந்திருக்காரு. பாரதிதாசனை கூப்பிடலான்னு பார்க்குறாரு, அவர் தூங்கிட்டு இருக்காரு, எழுப்பலை. இவராக எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்ச உடனே பால் காய்ச்சலான்னு பார்த்தேன். என்ன எழுப்ப வேண்டியதானே அப்படிங்கிறாரு பாரதிதாசன். இல்லை பரவாயில்ல அப்படின்னா, சரி நான் போய் பால் காய்ச்சி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் எழுந்துச்சு. திரும்ப அவர் வந்து விறகு அடுப்பு பற்ற வைக்க வந்திருக்காரு. பாரதிதாசனுக்கு விறகு அடுப்பு பற்ற வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ பாரதியார் வந்து நின்றுட்டு, ஓ அங்கேயும் அப்படித்தானா, அங்கேயும் பிரச்சனை தானா அப்படிங்கிறாரு. ஆமாம் அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வச்சு ஒரு வழியாக மண்ணெண்ணெயை ஊற்றி பற்ற வச்சு பாலை காய்ச்சிட்டாங்க. குடிக்கும்போது நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சு பால் காய்ச்சறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்முடைய மனைவிமார்கள் நம்ம பண்ணுற அவ்வளோ அதட்டல்களையும் தாங்கிக்கிட்டு நமக்கு சாப்பாடு கொடுத்து நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளும் கூட, நான் கூட செல்லமாக அதட்டுறேன் அடிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறார். சொன்னதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு அடுத்த நாள் தான் ஒரு பாட்டு எழுதுறாரு. போல பெண்களை பற்றி ஒரு பாடல் எழுதுறாரு. அந்த பாடலுமே இருக்குது. அப்படி பெண்களுக்கு ஆன ஒரு கவிதை எழுதும்போது அதை உணர்ந்து தான் எழுதுறாரு, சும்மாலாம் எழுதலை. அதை எழுதுறதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறாரு, நான் இப்போ செல்லமாகவே அதட்டுகிறது இல்லை. தன்னுடைய தவறை உணர்ந்து ஒரு கவிதை எழுதி அதற்கு பிறகு அதிலிருந்து மாறவும் செய்கிறார். ஸோ இதுதான் இயல்பான பெண்ணியங்கிறது. ஒரு ஆண் பெண்ணினுடைய உரிமைகளை அல்லது உணர்வுகளை புரிந்து கொள்வதான உண்மையான பெண்ணியம். அதுதான் நம்ம இன்னைக்கு வேணும்னு கேட்குறோம். ஸோ அந்த விதத்தில் பாரதியார் உயர்ந்து தான் நிற்கிறார். நாகம்மையினுடைய ஆன்மீக ஈடுபாடு ஈவராவுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாகம்மைக்கு வழிபடுவதற்கான உரிமை இருக்கிறதா இல்லை? இருக்கு. அப்போ அவருடைய இறை உணர்வை மதிச்சிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. இவர் என்னன்னு சொன்னாரு? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற தாசி. எவ்வளவு கேவலமான வேலை. தன்னுடைய மனைவியை மற்றவங்க சொன்னாலே கோவப்படுற ஒரு நபர்கள் நிறைந்த ஒரு ஊர் இது. இந்த ஊர்ல போய் இவரே போய் மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ மற்றவங்க என்ன கொண்டு அந்த ஊர்னு இல்லை, உலகம் முழுக்க எங்கேயாவது போயிட்டு நீ எவன்ட்டையாவது அவன் முன்னாட்டி அப்படி சொன்னா உண்மையிலேயே மானஸ்தனா, இந்த மாதிரி மானம் கட்டவனா இருந்தா சொல்லுவான், மானஸ்தனா இருந்தா கட்டாயம் கோவம், கண்டிப்பா கோவப்படுவாங்க. இவனா பாரதி வந்து சங்கத்தமிழ்ல இருந்து நிறைய கருத்துக்களை எடுத்து அவருடைய கவிதைகளில் மறு உருவாக்கம் பண்ண முயற்சிருக்காரு. முக்கியமாக அவரை கவர்ந்தது புறநானூறு. அதில் பார்த்தீங்கன்னா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பரூட்டு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. இதில் பார்த்தீங்கன்னா நற்றினையனுடைய ஒரு பாடல், முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பினும் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர். அதாவது என்னுடைய நண்பர்கள் நஞ்சை வந்து கொடுத்தா அதையும் நாங்கள் கூட சாப்பிடுவோம், நனிநாகரிகர், நாகரிகர்கள் அதை கூட செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இது திருக்குறளையுமே ஒன்று உண்டு, பெயக்கண்டு நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நாகரிகம் இருப்பவன் நஞ்சை கூட என்னுடைய நண்பர் கொடுத்தா சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. இதைத்தான் நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பரூட்டு போலிடும், வாய்க்கு பக்கத்தில் கொண்டு வந்து நண்பன் கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ கூட எனக்கு அச்சம் இல்லைன்னு பாடுறாரு. ஸோ இதெல்லாமே அந்த நவீன கால உருவாக்கம். இப்போ நீங்கள் கம்பராமாயணத்தில் கம்பருடைய அந்த ஓமைகள், கம்பருடைய கவிநயம் எல்லாம் கண்ணதாசன்ட்டு வெளிப்பட்டு நம்மலாம் சொல்லுவோம். அதே மாதிரி புறநானூற்றுடைய கவிநயத்தெல்லாம் வெளிப்படுத்தியவர் பாரதியார் அவர்கள் தான். முதல்ல அவர் தான் உரைநடைகளில் முதல்ல அவர் தான். இந்த புத்தகத்துடைய அட்டை படத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீரத்தாய்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வரும். அது என்னன்னா, செந்தமிழ் இதழில் முதல்ல ராகவங்க ஐயங்கார் ஒன்று எழுதியிருப்பார். அதைத்தான் பாரதி வந்து மீட்டு எழுதுகிறார். அவர் ஒரு பாடல் எழுதுகிறாரு. உவேசா வந்து 1906 ஒரு உரையாற்றும் பொழுது தான் முதல்ல பாரதியார் சங்க இலக்கியம் ஒன்று இருப்பதை தெரிஞ்சுக்கிறார். இப்படித்தான் அவர் சங்க இலக்கியம்ங்கிறது அறிமுகமாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை படித்து அதன் அடிப்படையில் பாட தொடங்குறார். இதுக்கு பிறகு இன்னும் நிறைய ஆய்வுகள்லாம் இருக்குது. குறிப்பாக அருந்தவ பன்றி
அருந்தவ பன்றி. தலைப்பே வித்தியாசமா இருக்கு. ஆமாம், அருந்தவ பன்றி அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு நூல் தான். என்னன்னா, ஒரு 6 ஆண்டுகள் வந்து பாரதி வந்து பாடல்கள் எழுதாமல் இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அவர் வந்து நான் எட்டயபுரத்தில் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அவருடைய இதை பற்றி எழுதுறாரு. முதல்ல பாரதி எழுதின கவிதைங்கிறது 1897 சீட்டு கவியாக எட்டயபுரம் மன்னருக்கு எழுதின ஒரு கவிதையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. 17 வயது தான் இருக்கும். 1882 பிறந்தாருன்னா அவருக்கு அப்போ ஒரு 1897 ஒரு 15-17 வயசுக்குள்ள தான் இருக்குது. அந்த காலகட்டங்களில் அவர் எழுதின கவிதை. அப்போ அவருடைய பேர் வந்து இலசை சுப்பிரமணியன் தான் எழுதியிருக்கு. அப்போ அவருக்கு பாரதியின் பேர்லாம் வந்துருச்சு. ஸோ இப்படியாக அவருடைய கவிப்பயணம் தொடங்கி 38 வயதுக்குள்ளே நிறைய விட்டுருது. ஸோ நம்முடைய பாரதி வந்து இன்னும் நீண்ட காலம் இருந்திருந்தாருன்னா, ஈவேரா மாதிரி 90 வயதுலாம் இருந்திருந்தாருன்னா அவருடைய நிலைப்பாடு எப்படி வேணாலும் மாறிக்கலாம். பாரதிதாசன் மாதிரி அவர் திராவிட இயக்கத்துக்கு கூட போயிருக்கலாம், யாருக்கு தெரியும். கண்டிப்பா. இல்லைன்னா தமிழர் இயக்கத்துக்கு ஐயா மாப்போசி அவர்களோடு வந்திருக்கலாம். தனித்தமிழ் இயக்கத்திற்கு கூட தனித்தமிழ் இயக்கத்துக்கு போயிருக்கலாம், அல்லது தமிழரசு கழகத்துக்கு வந்திருக்கலாம், ஆதித்தனாருடைய கட்சியில் சேர்ந்திருக்கலாம், எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இது எதையுமே யோசிக்காமல் வரட்டுத்தனமாக பாரதியை விமர்சிப்பவர்கள் இந்த ஈவேராவுடைய பக்த கோடிகள் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ கடந்த பதிவில் தமிழ் மொழியில் அறிவியல் கருத்துக்கள் இல்லை, அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பாரதியும் பாரதிதாசனும் சொன்ன சில சொல்யூஷனை பார்த்தோம். அதே நேரத்தில் ஈவேரா சொன்ன சொல்யூஷனையும் பார்த்தோம். நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஈவேரா தமிழர்களுக்கு என்ன ஒரு தீர்வை முன் வச்சாரு? தமிழை விட்டுருங்க, அதுக்கு பதிலாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உண்மையாகவே ஈவேராவிற்கு ஆங்கில அறிவு இருந்துச்சா? ஆங்கில மொழியோட வரலாறு தெரியுமா? இப்போ தமிழ் மொழியில் புராண கருத்துக்கள் தான் இருக்குது, மூட நம்பிக்கை கருத்துக்கள் தான் இருக்குது, அதனால் நாம் தமிழை படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஈவேரா ஆங்கில மொழியில் இருந்த இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்ற பயன்பாட்டிலேயே இருக்கிற சில புராண கதைகளை பற்றியும் ஆபாச கதைகளை பற்றியும் தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசினாரா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற கிரிகோரியன் கேலண்டர், அதாவது ஆங்கில நாள்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாள்காட்டியில் வருகின்ற ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு கிரேக்க புராண கதை இருக்கு. அதில் சில புராண கதைகள் ஆபாசமாகவே இருக்கு. அதை பற்றி ஐயா நலங்கிள்ளி அவர்கள் ஆங்கில மாயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தோட 78வது பக்கத்தில் அந்த புராண கதைகளை சுருக்கமாக சொல்கிறாரு. நான் 1-2 மட்டும் சொல்கிறேன். இப்போ ஜனவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த மாதத்திற்கான பெயர் எங்கிருந்து வந்துச்சு, அதற்கு பின் உள்ள புராண கதை என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. கடந்த காலம் எதிர்காலம் இரண்டையும் தன்னிரு தலைகளால் கண்காணிக்கும் ஜேனஸ் என்னும் கிரேக்க இறைவனின் பெயர் கொண்ட மாதம் அப்படிங்கிறாரு. எப்படி கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டுத்தையும் கணிக்கிற மாதிரி ஏதாச்சும் கடவுள் இருந்திருக்கா? 2 தலை எந்த கடவுளுக்காச்சும் இருக்குமா? இந்த கேள்வி எல்லாம் ஈவேரா ஏன் கேட்கல? இங்க கடவுளுக்கு மட்டும் 6 தலை இருக்குமா, 5 தலை இருக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டாரு இல்ல. எந்த கடவுளுக்காச்சும் 2 தலை இருக்குமா? அது எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் பார்க்குமா? அது சாத்தியமா அப்படின்னு எல்லாம் ஏன் கேட்கல? அந்த கடவுளோட பேரை கொண்டு வந்து மாதத்துக்கு வைக்கலாமா அப்படின்னு ஏன் கேட்கல? இங்க வந்து 60 ஆண்டு சித்திரை புத்தாண்டு மட்டும் அறிவுக்கு ஒவ்வாத ஆண்டு கணக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்குறீங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஆபாசமான புராண கதை இருக்கு அப்படின்னு வார்த்தை இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, ஏன் இதை பத்தி பேசல? சரி, ஜனவரிக்கு மட்டும் தானா அப்படின்னா, ஃபெப்ரோ என்னும் ரோமானிய திருவிழாவின் பெயர் கொண்ட மாதம். ஃபெப்ரோ என்றால் தூய்மையாக்கல் என பொருள். யாரை தூய்மையாக்குறாங்க அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியாது. மார்ஸ் என்னும் கிரேக்க போர் இறைவனின் பெயர் கொண்ட மாதம். ஏப்ரல் அப்ரோடைட் என்னும் கிரேக்க காதல் இறைவியின் பெயர் கொண்ட மாதம். ஈவேராவுக்கு காதல் அப்படின்னா அது புனிதமானதும் கிடையாது. அவருடைய பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சீங்கன்னா காதலை பற்றியும் கற்பை பற்றியும் ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பாரு. அதனால அதை பற்றியெல்லாம் நான் மேற்கொண்டு பேச விரும்பல. அடுத்து சரி, நாம நேரடியாக ஜூனுக்கு போயிடுவோம். ஏன்னா எனக்கு அதில் பல கேள்விகள் இருக்கு. ஜூன் இறைவன்களின் அரசனாகிய தன் அண்ணன் ஜூபிட்டரை மனம் முடித்தவளும் இறைவிகளின் அரசியாக திகழ்ந்த பெண்களுக்கு திருமண பேற்றை அருளுபவளுமான ஜூனோ என்னும் ரோமானிய இறைவியின் பெயர் கொண்ட மாதம்.
அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பெண் தெய்வத்தோட பேரு தான் ஜூன் மாதத்திற்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்ப பிரம்மா தான் பெற்ற மகளையே மணந்து கொண்டார், இதெல்லாம் ஒரு கடவுளின் கதையா அப்படின்னு காரி துப்பின ஈவேரா ஏன் இந்த மாதத்தின் கதையை மட்டும் கண்டுக்காம விட்டுட்டாரு? கண்டுக்காம விடல, அவருக்கு தெரியாது. அப்ப ஆங்கிலமும் முழுசா தெரியாது, தமிழும் முழுசா தெரியாது, எல்லாத்துலயும் அறகுறையா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்நாள் வரைக்கும் இப்படி அறவேக்காடாவே பேசிட்டு போயிருக்கிறாரு. அந்த காலத்து தற்குறி உறுப்பினர் கருத்தரங்குல கொஞ்சம் நியாயமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய வன்மத்தை எல்லாம் அடக்கிட்டு பேசுறேன். ஆனா பாரதி அப்படி கிடையாது. அவரு படிச்சவரு, பல மொழிகளை கற்றவரு. சோ அதையெல்லாம் கத்துக்கிட்டு அதன் பிறகுதான் சொல்றாரு, யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிறாரு. சரி, இப்ப ரொம்ப நாளா பாரதி மேல வைக்கப்படுகின்ற ஒரு பழி குற்றச்சாட்டு, அதை பத்தி விளக்கம் கொடுத்துடலாம். செந்தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினாரு. தமிழர்களுக்கு நன்றாக தெரிந்த பாட்டு. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. அது ஈவேரா வெர்ஷனு. அதை பாடும்போதே வந்து கலட்டி வீசி இருக்கணும் மேடையில. சரியா? அன்னைக்கு விட்டது இன்னைக்கு வந்து பெரும் வினையா வந்து சேர்ந்துருக்கு. யாரா இருக்குன்னு செக் பண்ணணும். அவங்க எல்லாம் கண்டிப்பா தமிழர்களா இருக்க வாய்ப்பு இல்ல. அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் அந்த குரல் பதிவு இருக்கு. ஆமா ஆமா. இவரு ஈவேராவுடைய பேச்சு செந்தமிழ்நாடுனும் போதினில வெங்காயம் வந்து பாயுது காதினிலே பதிவாவே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த செந்தமிழ்நாடு என்னும் பாடலை பாரதி தமிழ் பற்றோட எழுதல, பரிசு தொகைக்கு ஆசைப்பட்டு தான் எழுதினாரு, மற்றபடி அவருக்கு உண்மையான தமிழ் பற்றே இல்லை அப்படின்னு நான் சொல்லல. திராவிட இயக்க வரலாற்று ஆய்வாளரான ஐயா வாலாசா வளவனே சொல்லி இருக்கிறாரு. வெக்கத்தை விட்டு வல்லவன் பொய்யவன், பொய்களில் வல்லவன் அப்படி சொல்லுங்க. சரி, யாரோ ஒருத்தர் நேற்று வரைக்கும் கூட, நான் வந்து வெக்கத்தை விட்டு உண்மையை ஒத்துக்கிறேன், நேற்று வரைக்கும் கூட நானும் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தேன். இல்ல, ஆனா அது உண்மை கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். ஓகே, நான் சொல்லிடுறேனே. சொல்லுங்க. ஓகே, தங்களுடைய திருவாய் மலர்ந்தது இப்ப கரெக்ட். இப்ப அது உண்மை கிடையாது. இதற்கான சான்று தேடி நம்ம ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. பாரதிதாசனே இருக்காரு. பாரதியாரோடு பாண்டிச்சேரியில் 10 ஆண்டுகள் உடனிருந்து வாழ்ந்த பாரதிதாசன் சொல்றாரு, பாரதியார் இந்த பாடலை எந்த சூழலில் பாடினார், எழுதினார், யார் முன்பு முதலில் இந்த பாடலை பாடினார் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பாட்டாவே எழுதியிருக்கிறாரு. நம்ம சொல்லுவோம்ல, பாட்டாவே பாடிட்டீங்களா, அப்படி பாட்டாவே பாடி இருக்கிறாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு வந்து அது பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் பாட சொன்னோம், முதல்ல வந்து அந்த அறிவிப்பு வந்துச்சு, அவர் எழுதலை, நாங்கள் அதுக்கப்புறம் சொல்லணும், சொன்னதுக்கு பிறகு தான் பாரதியார் எழுதுனதாக அவங்க சொல்கிறாங்க. சரி, நீங்கள் விஷயத்தை கரெக்ட் தான், நீ முடிச்சிட்ட, நீ சுருக்கமாக முடிச்சிட்ட. ஆக்சுவலாக மதுரை தமிழ்ச்சங்கத்தில் இருந்து தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் சிறந்த பாடல் எழுதுறவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகுது. இந்த அறிவிப்பு வெளியான போது பாரதி கிட்ட அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, குறிப்பா பாரதிதாசனும் அந்த குழுவுல இருக்கிறாரு. தமிழ்ச்சங்க புலவர் அரசன் சண்முகனார். ஆமா அரசன் சண்முகனார் இருக்கிறாரு, பாரதிதாசன் இருக்கிறாரு. அவங்க எல்லாம் பாரதி கிட்ட சொல்றாங்க, நீங்க ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு. அதுக்கு பாரதி என்ன பதில் சொன்னாருங்கிறத பாரதிதாசன் பாட்டாவே எழுதியிருக்கிறாரு. நான் அதை படிச்சிடுறேன். தமிழ்நாட்டை பற்றி தமிழ் பாக்கள் தந்தால் அமைவான பாட்டுக்களிப்போம் பரிசென்று சான்ற மதுரை தமிழ்ச்சங்கத்தார் உரைத்தார். தேன் போன்ற கவி ஒன்று செப்புக நீர் என்று பல நண்பர்கள் வந்து பாரதியாரை நலமாக கேட்டார்கள். நண்பர்கள் போய் கேட்டாங்க, ஐயா இப்படி பரிசு அறிவிச்சிருக்கிறாங்க, உங்களுடைய அந்த தேன் போன்ற இனிக்கின்ற தமிழால ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு. அதுக்கு பாரதி பதில் சொல்லி இருக்கிறாரு, அதற்கு நம் ஐயர் என் கவிதான் நன்றாய் இருந்திடனும் சங்கத்தார் புன்கவி என்றே சொல்லி போட்டிடுவார். என் கவிதை நல்லாவே இருந்தாலும் அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சங்கத்துல இருக்கிறவங்க தூக்கி போட்டுருவாங்க. ஏன்? அதற்கான காரணத்தையும் பாரதியை சொல்றான். போட்டால்தான் சங்கத்தில் சர்க்கார் தயவு இருக்கும். அரசு ஆதரவுக்கு அன்றைக்கு வெள்ளைக்கார அரசோட தயவை வேண்டி நின்ற தமிழ்ச்சங்கம் பாரதியாரோட தமிழ் பாடலை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு சுதந்திர போராட்ட. சோ அவர் வந்து முதல்ல மறுத்துறாரு, இல்ல வேணாம், நான் எழுதல, எழுதி கொடுத்தாலும் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, ஆதலினால் உங்கட்கு வேண்டுமெனில் ஓதுகிறேன் என்று உரைத்தார்.
நான் வேணும்னா உங்களுக்காக பாடுறேன், தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்காக பாடுறேன். யார் அந்த உங்களுக்காக? அவருடைய நண்பர்களுக்காக, அரசன் சண்முகனார், பாரதிதாசன் போன்ற மற்ற நண்பர்களுக்காக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அந்த விதம் ஆகட்டும் என்றார்கள் நண்பர்கள் எல்லாம். அரசன் சண்முகனார் எனக்கு தெரிஞ்சு மதுரையில இருந்திருப்பாரு நினைக்கிறேன், கடிதம் எழுதினார். ஆமா, சரி அப்படியே பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று அழகு தமிழ் நாட்டை அப்படியே நெஞ்சில் எழுதி முடித்தார். இசையோடும் பாடினார். காதினிக்கும் நல்ல கருத்தினிக்கும் அக்தின்னால் மேதினியர் சோதி விளக்கு. எங்க முன்னாடி அவர் பாடினது ஒரு ஜோதி விளக்கு மாதிரி இன்னைக்கும் எங்க நினைவுல இருக்குன்னு நான் சொல்லல, பாரதிதாசன் சொல்றார். அப்ப பரிசுக்காக பாரதி அதை பாடல, நண்பர்களுக்காக பாடினார். ஒருவேளை பாரதிதாசன் RSS கைக்கூலியா எனக்கு தெரியல, திராவிட இயக்கத்துல இருந்துட்டு RSS கைக்கூலியா என்ன அப்படி? அப்ப பாரதி நண்பர்கள் கிட்ட பாடி முடிச்ச பிறகுதான் அந்த பாட்டு மதுரை தமிழ்ச்சங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த பாடலுக்கு பரிசு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஏத்துக்கல. அவர் நினைச்சது கரெக்ட் தான், அவர் நினைச்சது சரியா தான். அதான் காலஞானி, சரியா தான் கிடைச்சிருக்காரு. ஆமா, அதான் காலஞானி. ஆனா என்னன்னா அந்த பாடல தான் அவர் சிலப்பதிகாரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. செந்தமிழ்நாடுன்னு பதிலாக பதிலா ஆரிய தமிழ்நாடுன்னு எழுதிருக்கலாமே. ஆமா, அவர் நினைச்சு எழுதியிருக்க முடியாதா? ஆனாலும் அவர் அதெல்லாம் எழுதாம செந்தமிழ்நாடுன்னு தான் எழுதினார். இதே மாதிரி ஈவேரா ஒரு இடத்துல பாராட்டி பேசியிருக்கட்டுமே, அவர் தான் எழுத்து சீர்திருத்தம் பண்ணுவாரு. ஏது இந்த மான்காய்ன்னு சொல்றது, சாணியை இன்சானம்னு சொல்றது, சாணத்தை இன்சானம்னு சொல்றது, ஞானத்தை பாத்தீங்களா? ஞானம் நீங்க சொன்னீங்க, எனக்கு சாணம் தான் மைண்ட்ல இருக்கு. இந்த லெவலுக்கு இன்சான் சொன்னாரா? ஆமா, அது ஞாவை எடுத்துட்டு இன்னு கூட்டல் சா போட்டா அது ஞானம் நினைச்சுக்கோங்க. ஆங்கிலத்துல இன்சேன் அப்படின்னு ஒரு சொல். இன்சேன், ஆமால, பைத்தியக்காரன், அது லுனாட்டிக் அப்படின்னு நேரு சொன்னார்ல. தப்பே கிடையாது. நேரு கூட நீங்க உடன்படலாம், மாறுபடலாம், ஆனா 100 விழுக்காடு உடன்படுற ஒரு இடம் இதுதான். நேரு வந்து பார்த்து லுனாட்டிக்னு சொன்னதுதான் நினைச்சிருக்காரு இன்னைக்கு. சரி, அந்த உண்மையிலே அறிவாளி தானே.